Hey guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து வீடியோ எதை பத்தினா நம்ம வந்து ஒரு half an hour நம்ம வீட்ல இருந்து டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஈஸ்டர்ன் ஆக்லாண்ட் வந்திருக்கோம். இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா பாக்குராங்கா. ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண வந்தவங்க. ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்த ஒரு பொருளை இன்னைக்கு வாங்க போறேன். அங்க தான் வந்திருக்கோம். அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் யாருன்னு சொல்லிட்டு. அவர் மோஸ்ட்லி வந்து ஆக்லாண்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. எனக்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெளியில் வந்து ஒரு பர்சனை நான் மீட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். சப்போர்ட் மை சேனல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அது யாருன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகலாமா? நமக்காக தான் வெயிட்டிங் அவங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ நாங்கள் வந்து அவர் வீட்டுக்கே வந்துட்டோம். அவர் வந்து லைட் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து ரோஸ் செடியெலாம் இருக்குது. அவர் உள்ளே போயிட்டு வர கேப்பில் நம்ம வந்து இந்த ரோஸ் செடியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டா. ஸோ ஃபைனலி நம்ம வந்து வெளிலேருந்து ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த செட்டப்பே பார்த்துருப்பீங்க. நான் வந்து தோசை தவா தாங்க வாங்க வந்திருக்கேன். ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். அதுவும் அயன் பேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. என்கிட்ட நான்ஸ்டிக் தான் இருக்குது. ப்ளஸ் அதில் இருக்க மேலே கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க. ஈவன் பன்னிங்ஸில் கூட பார்த்தேன். எனக்கு அது செட் ஆகலை. ஸோ நான் வந்து இந்த அண்ணா எனக்கு எப்படி தெரிய வரும்னா ஒரு யூடியூப் மூலியமாக தான் தெரிய வரும். அவங்கக்கிட்டேருந்து நான் நம்பர் வாங்கி இவங்களை வந்து அப்ரோச் பண்ணேன். சரி ஓகே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி நான் உனக்கு அனுப்புகிறேம்மா கொரியர்லன்னு சொன்னாங்க தோசை பேனை. இல்லைண்ணா நான் நேர்லேயே வந்து பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் அண்ணன் சொல்கிறேன்ல, அவர் வந்து பக்கத்தில் தான் இருக்கார். வாங்க நம்ம அவரையே மீட் பண்ணலாம். ஹலோ அண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். நம்ப மாட்டீங்க, அவரும் வெல்கமிங். நாங்கள் வரும்போதே வெளிலவே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து சுப்பையா அண்ணா. அண்ணா இன்ட்ரோ கொடுங்க அண்ணா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட் இது, அதை பற்றி நம்ம சொல்லுங்க அண்ணா. சரி, வணக்கங்க. நான் வந்து ஒரு தோசை, நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு தோசைக்கல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஈவன் எங்க வீட்லேயுமே அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காக நான் செய்ய ஆரம்பித்தேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறப்ப அதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இதை மக்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு அப்படி ஆரம்பித்தது தான். இது வந்து ஒரு ஹாபி மாதிரி தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸில் நான் பண்ணுறேன். இப்போ 27, 28, 30 அப்படின்னு இருக்கும். மோஸ்ட்லி இப்போ என்னென்னா இந்த இண்டக்ஷனில் வந்து தோசை கல் கிடைக்கிறதே கஷ்டம். அதுலேயும் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நியூசிலாண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த வீடுங்கள் எல்லாமே இண்டக்ஷன் தான் இருக்கும். அவங்களுக்கு தோசைக்கல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதனால தான் இண்டக்ஷனுக்காக அதை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கேஸில் உள்ளவங்களுக்கும் இன்னும் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே ஓகே அண்ணா, இப்போ நீங்கள் தோசைக்கல் மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லை வேறு என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் செய்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ தோசைக்கல் செய்கிறாங்க. இப்போ சிலவங்களுக்கு வந்து ஆசைப்படுவாங்க பெரிய தோசைக்கல் செய்யலாம், இல்லை அதாவது அவங்க வீட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி சைஸில் பண்ண முடியுமான்னு. அவங்க கேட்குறதுக்கும் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இந்த இப்போ சில ப்ராடக்ட் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஷாலோ ஃப்ரை பேன் மட்டும், இப்போ இந்த மீன்லாம் பொரிக்கிறது, இந்த முட்டை ஆம்லெட் அந்த மாதிரியான அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பேன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு கொஷின், நான் ஆக்சுவலி இது நான் கிச்சனில் சமைக்கும் போது நான் ஃபேஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து தோசை சுட்டுட்டு அதே பேனில் நம்ம சப்பாத்தி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை சுட்டது கஷ்டமாக இருக்கும். அது இந்த பேனில் வந்து ஆக்சுவலி ரெவ்யூவில் பார்த்தேன் எல்லாமே நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. உங்களோட இது என்னன்னா இந்த பேன்? பொதுவாக தோசை சுடுற கல்லில் சப்பாத்தி போட்டீங்கன்னா சப்பாத்தி நல்லா வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தோசை சுடுறப்ப கொஞ்சம் அந்த சப்பாத்தியில் உள்ள மாவுலாம் வந்து அதில் ஒட்டிட்டு அது வரும். அதனால அவாய்ட் பண்ணுறது நல்லது. தனித்தனியாக வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு இல்லைன்னா அந்த சப்பாத்தி போட்டுட்டு திருப்பி தோசை விடுறப்ப
கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரகிளை அவாய்ட் பண்றது அப்படின்னா நீங்க தனித்தனியா வச்சுக்கிறது பெட்டர். பட் முடியாத கண்டிஷன்ல நீங்க ஒண்ணா கூட பண்ணிக்கலாம். திருப்பியும் சீசன் பண்ணிட்டு திருப்பி தோசை சுடணும் அப்படி. ஓகே ஓகேண்ணா. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேண்ணா. நான் வந்து நிறைய மில்லட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு இப்போ செஞ்சிட்ருக்கேன் தோசை பேட்டர். நார்மல் தோசை பேட்டருக்கு வந்து நீங்கள் நான் வீட்டில் வந்து எந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் மெஷர் பண்ணி போடுவீங்கண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இங்கே நிறைய தோசை கல்லாம் விற்கிறதுனால இப்போ அதுக்கான கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். இப்போ நான் என் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய அதில் நீங்கள் தோசை சுடுறப்ப ருசி அந்த அளவுக்கு வர்றது கொஞ்சம் இருக்கு. அதனால நான் வீட்டில் அரைக்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ உங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லை அப்படின்னா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மிக்சிலேயே நல்லா வரும், நல்ல ஃப்ளஃபியாக நல்லா வரும். ஆமாம், அதுக்கு என்ன அதுக்கும் நம்ம ஊர்லெல்லாம் உளுந்த தனியாக அரைக்கணும், அரிசியை தனியாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அப்படிலாம் அரைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா 4 கப்பு அரிசி இட்லி அரிசி யூஸ் பண்ணணும். அல்லது இட்லி அரிசி கிடைக்காத பட்சத்தில் புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு 3 hours ஊறினாலே மோர் தென் எனஃப்ங்க. அப்புறமா நீங்கள் அதை மிக்சியில் அடித்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது ஃபெர்மெண்டேஷன் ஆயிரும். அப்புறம் நான் ஃபெர்மெண்டேஷன் பற்றி சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு இந்த நியூசிலாந்து வந்ததுலேருந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ஏன்னா வந்து ஆக்டிவ் பாக்டீரியா இல்லைன்னு நினைக்கிறேன் என் கையில். அது சீக்கிரமாக ஃபெர்மெண்ட் ஆக மாட்டுது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கையை விடணும் அதெல்லாம் ஒரு மித்து தாங்க. ஒன்றுமே அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஈஸ்ட் போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன். எதுவுமே தேவை பண்ணது இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டில் அவன் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்க ஒரு 10 minutes to 15 minutes அந்த ரேஞ்சில். இப்போ கம்மியாக அரைச்சிருக்கிறீங்க, குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னா ஒரு 10 minutes ஃபுல் இதில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சுட்டு 8 hours இப்போ நைட்டு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது நம்ம ஊரில் புளிச்சு வந்திருக்கிற மாதிரி நல்லா பொங்கி வரும். அதுதான் இது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கடைங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலோடு எடுத்தீங்கன்னா இட்லிக்கு, நீங்க ரொம்பயும் காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த டிப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க அவன்ல ப்ரீ ஹீட் 10 minutes, அதுக்கப்புறம் மாவை உள்ள வச்சுட்டீங்கன்னா நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆயிடும். நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுதுன்னா நீங்க தோசை சுடுறப்ப இந்த கல்லுல என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் வாசம் வரும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்லாம் நீங்க பண்றப்ப வாசம் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் வாசம் வரும், அப்புறம் சாப்பிடுறப்ப ருசியும் சேர்ந்து வரும். நீங்க அரிசிக்கு ஏன் அந்த அரிசி போட்டீங்கன்னா அது வந்து அந்த புழுங்கல் அரிசி போட்டாதான் அந்த அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நீங்க புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி நீங்க பார்த்து போட்டீங்கன்னா நல்ல தோசை, நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரியான தோசை இதுலயும் இருக்கும். இந்த கல்லு வந்து எப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பெரிய பெரிய ஹோட்டலுங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கும், அதே மெட்டீரியல் தான் இது. வந்து ஒரு சின்ன சைஸ்ல நம்ம பண்றோம். அது வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்னால திக்கா இருக்கும், இது தின்னா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே கைஸ், அண்ணா வந்து நம்மளோட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வந்து இந்த தோசை தவா வந்து வாங்கணுன்னா அண்ணா வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ணாவோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய். தேங்க்யூ அண்ணா.